இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமாரா, நீ என்ன நினைக்கிற? டாக்டர் அந்த விஜய் குழந்தையார் பண்ணணும்னு தோணுது. ஆனா இந்த டாக்டர் உங்களுக்கு இத்தனை வருஷமா ஃபேமிலி டாக்டர் தானே? அவ ஏதாவது ஒரு குறுக்கு வழியில போயிருப்பா. இது என்ன புதுசா? இதெல்லாம் வேற மாதிரி தான் டீல் பண்ணும். சரி வா போலாம். என்ன டாக்டர், இப்ப நான் வரலன்னா உண்மையை சொல்லியிருப்பீங்க போல. விஜய், இதெல்லாம் ரொம்ப தப்புமா. இன்னைக்கு இதுல இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கனவுல கூட உண்மையை சொல்லணும்னு நினைக்க கூடாது டாக்டர். அப்படி நினைச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். பாத்துக்கங்க டாக்டர். எனக்கு ஜெயிலுக்கு போறத பத்தியோ கம்பி என்றத பத்தியோ கவலையே இல்ல. ஆனா இழப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும். மாறா, இந்தா வச்சுக்கோ. இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் வந்து கேளு, நான் கொடுக்கறேன். என்ன என்ன ஏதுன்னு கூட கேட்காம பணத்தை கொடுக்குற? ஏண்டா, நீ முத என்கிட்ட வந்து பணம் கேட்டிருக்கன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்கிட்ட காரணம் கேட்க சொல்றியா? போடா. நீ ஒவ்வொரு முறை கஷ்டப்படும் போதும் என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்க முடியலையே, நீ வாங்க மாட்டேங்கிறேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மாறா, இவ்ளோ பணம் காசு சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒத்தையால நான் என்னடா பண்ண போறேன்? எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தானே இருக்கு. நீ எவ்வளவு வேணாலும் சரி, வந்து உன் சென்டிமெண்ட் கொஞ்சம் நிறுத்துறியா? நீ என்னதான் பாசமா வளர்த்த மருமகனா இருந்தாலும் காரணம் கேட்காம காசு கொடுக்க கூடாது, புரியுதா? அது தப்பு. சரி, நான் விஷயத்த சொல்றேன். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கு தான் இந்த பணம், புரியுதா? நான் காரணத்தை சொல்லிடுறேன். ராகவம் பிரச்சனை தான் வெட்ட வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்கு. என்ன? ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, டேய், இவன் என்னடா இப்படி உளறி வச்சிருக்கா? ஆமாத்த, இதை வச்சுதான் அந்த விட்னஸ் என்ன மிரட்டிட்டு இருக்கான். ஐயோ, டேய், இப்பதான் கண்மணி எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் ராகவும் கூட சந்தோஷமா இருக்கா. நம்ம குடும்பத்து மேலேயும் பாசமா இருக்கா. இந்த நேரத்துல இத அவ கண்ணுல பட்டு தொலைச்சா என்னடா ஆகுறது? அதுக்குதான் இந்த பணத்தை கொடுத்து அவன் வாய் அடைக்க பாக்குறேன். சரி, இதுல வீரா ஏதாவது சொன்னாலடா? கேட்காம எப்படி இருப்பா? நான் தான் சொல்லல. இல்ல மாறா, எனக்கு என்னமோ நீ வீரா கிட்ட இந்த விஷயத்த மறைக்காம சொல்லிடுறதா நல்லது. அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. தெரியும் அவன் சொல்ல மாட்டாதான். இருந்தாலும் வேணாம். அந்த குடும்பத்தை பொறுத்தவரை நானே தான் தப்புன்னதா இருக்கட்டும். என்ன மாறா? அப்புறம் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ அந்த விஜயை ஃபாலோ பண்ற வேலையை மட்டும் பாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போ. கண்மணி, வீட்ல எதுவும் சண்டையா? இல்லையே. இல்ல, வள்ளியம்மா ஒரு மாதிரி இருக்காங்களே, அதான். தெரியலையா வீரா? சரி, நீங்க பாத்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன். கண்மணி, வேற சேனல் வை. பலிமா, வீரா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீ போய் டிவி பாரு போ. என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. நீங்களா தனியா சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சொல்லுங்கம்மா. ஏன் வலிமா, உங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியுதுமா ஏதோ பிரச்சனை, ஏதோ மறைக்கிறீங்கன்னு. என்னன்னு சொல்லுங்களேன். வீரா, அவன் இருக்கான்ல. யார சொல்றீங்க? அதான் அந்த விட்னஸ். ஆமா, அந்த பிரச்சனை அன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நிம்மதியா இருந்த அவன் மறுபடியும் வந்து இப்படி தொல்லை கொடுத்துட்டு இருக்கானே. நம்ம கண்மணி இப்பதான் ராகவும் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசி சகஜமா இருக்கா. இந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிய வந்து பழையபடி அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துட்டா என்ன வீரா பண்றது? மா, நான் பாத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பயப்படாம நீங்க இருங்க, சரியா?
நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க தைரியமா போங்க, சரியா? என்ன ஏதாவது க்ளூ கிடைச்சதா? க்ளூவா? என்ன க்ளூ? அதுதான் அந்த விஜய் கர்ப்பமா இருக்கன்னு போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காளே அது. டேய் அத விடுறா. உன் பிரச்சனை என்னாச்சு? விட்னஸ பாத்தியா? பணம் கொடுத்துட்டியா? இதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நீ என்கிட்ட காசை கொடுத்துட்ட, அதை பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காது. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அந்த விஜி தான். அவளை கவனிச்சியா? இல்லடா. நாங்க வெளிய இருக்கோம், ஒரு சில விஷயம் எல்லாம் எங்களால வெளிய இருந்து பண்ண முடியாது. நீ உள்ளதானே இருக்க. அதுவும் இல்லாம அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சித்தி வேற நீ. அவ கர்ப்பமா இருக்கான்னு அவளை விட நீ தான் ஜாஸ்தி நம்பிட்டு இருக்க. டேய் நீ நம்புறதானே? அப்ப அது உண்மையா போயான்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இங்க பாரு, 2 பேர்த்தோட வாழ்க்கை அவ சொன்ன பொய்யால சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. பிருந்தா இல்லைன்னா கார்த்தி செத்துருவான், கார்த்தி இல்லைன்னா பிருந்தா செத்துருவா. ஏய் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் இதுக்கு ஒரு வழியை பண்ண. நம்ம லேட் பண்ண நமக்கு தான் டேஞ்சர். சரிடா, ஏதாவது ஐடியா பண்றேன். ஏதோ ஐடியா பண்றியா? ம். அப்ப இன்னும் நீ ஐடியாவே பண்ணலையா? நீ என்ன வர வர யோசிக்கவே மாட்டேன்ற. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா எவ்வளவு ஐடியா கொடுப்ப. இப்ப என்னடானா இவ்ளோ பிளாங்கா இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் ஆகலடா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ஏதாவது பண்றேன். சும்மா எடுத்த கவுத்தன் எதுவும் பண்ண முடியாதுல்ல மாறா. நிதானமா தானே யோசிக்கணும். என்ன நடக்குது? அத்தையும் மருமகனும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல. ஒன்னும் இல்ல, அந்த விஜயை கொஞ்சம் கவனிக்க சொன்னேன். ஆ, 1 2 ஹே, ம், அங்க வர பாரு. ஏன் வலிமா? இப்போ கர்ப்பமா இருக்கும்போது உடம்புல வித்தியாசமா மாறுமாமே, அதெல்லாம் உண்மையா? மாறுமா? ஆமா ஆ, ஆமா, சொல்லுவாங்க ஆ. சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு இழுக்கிற? நாங்கெல்லாம் அம்மா வயித்துல இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எவ்வளவு கதை சொல்லுவ. எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? அதானே. கதையா? ஏதாவது சொல்லி மேட்ச் பண்ணுதா பாரு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்றது? என்னத்த அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அடிக்கடி நடுமுதுகு அரிக்கும்னு சொல்லுவியே. அப்புறம் இந்த கணுக்கால் கருப்பாயிரும்னு சொல்லுவ. கணுக்கால் கருப்பாவுமா? அப்புறம் இந்த மூக்கு நுனி இல்ல, மூக்கு நுனி செவந்தே இருக்குன்னு சொல்லுவேல்ல. ஆமா ஆமா ஆமா, அப்படிலாம் ஆகும்ல. நீங்க எல்லாம் வயித்துல இருக்கும்போது அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ம். வீரா, ஆ, எங்க அம்மா நாங்க 3 பேர் வயித்துல இருக்கும் போதும் இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சான். ஆ, ஆ, ஆ. அத்தை எங்கள்கிட்ட நிறைய சொல்லிருக்கு இல்லத்த? அப்படியா வலிமா? ஆமா, பாவம் அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மூக்கெல்லாம் எப்போ செவந்தே போயிருக்கும். ஆ, ஆ. அப்படியே பண்ணிட வேண்டியதுதான்.